வளைகுடா யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லோரையுமே யோசிக்க வச்சிருக்குது. வணக்கம் உறவுகளே, நீங்க வாழ்ற உங்களுடைய வீடு அல்லது உங்களுடைய கிராமத்தை ஒரு உயரமான இடத்துல இருந்து என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? அப்படி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் உயரமான இடத்துல இருந்து பார்க்குற நேரம் நம்ம கண்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் இது என்னுடைய நாடு, இது எனது மதம், மொழி, இனம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எல்லை கோடுகளை வகுத்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விண்வெளியிலிருந்து பார்க்கிற நேரம் இந்த எந்த விதமான எல்லை கோடுகளும் இல்லாம பொன்மயமாக நீல நிறத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிற ஒரு கிரகமாக மாத்திரமே இந்த பூமி பந்து திகழ்வதாக முன்னாள் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏதுவான அத்தனை அம்சங்களையும் நிறைவாக கொண்ட இந்த பூமி மிக அழகாக ஜொலித்து கொண்டிருப்பதாகவும், இந்த பூமி கிரகத்துல மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே வீணாக சண்டை போட்டுக் கொள்வதை போல ஒரு முட்டாள்தனமான விஷயம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே விண்வெளியிலிருந்து பார்க்கிற நேரம் எந்த விதமான வரையறைகளும் இல்லாம, எந்த விதமான எல்லை கோடுகளும் இல்லாம ஒரே உலகமாக இந்த பூமி ஜொலித்து கொண்டிருக்கிறதே, அதே மாதிரி இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமிக்கே உரித்தான மனிதர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தால் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாம எல்லோரும் நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த வளைகுடா யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லோரையுமே யோசிக்க வச்சிருக்குது. யோசிக்க வேண்டிய யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.